Hi everyone, today we are going to discuss about 12th standard chemistry unit 5 nomenclature of coordination compound. ஸோ நம்ம புக்கில் நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 5 காம்பவுண்ட்ஸ் மட்டும் அதுக்கு எப்படி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து நேம் எழுதுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஏன் வந்து இந்த சாப்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் 3 மார்க் அண்டு 2 மார்க் கொஷின்னு கம்பல்சரி கொஷினில் ஸோ இந்த யூனிட்லேருந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எய்தர் 2 மார்க் ஆர் 3 மார்க் எய்தர் 2 மார்க் ஆர் 3 மார்க். ஸோ எதுலாவது ஒன்றில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி கொஷின் வந்து வந்திருக்கும். ஸோ கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அவனுடைய ஐபாக் நேமு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கோஆர்டினேஷன் நம்பர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது எனி 3 கேட்டு கம்பல்சரியில் கேட்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா சம்ஸு 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், 9th லெசன். ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லெசன்லேருந்து சம்மு வந்து கம்பல்சரி கொஷினில் வர சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நமக்கு கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஐபாக் நேமு, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கோஆர்டினேஷன்ஸ் நம்பர் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, இல்லைனா சம்மு, இல்லைனா கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அது லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து பப்ளிக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ. ஸோ ஒரு 5 காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 காம்ப்ளெக்ஸஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம நேம் கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா ஏஜி NH3 twice Cl. அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா CO EN twice Cl2 Cl. தேர்டு காம்ப்ளெக்ஸ் CU NH3 4 times SO4. தென் ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் CO CO3 NH3 4 times Cl. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா CR NH3 thrice H2O 3 times Cl3. ஸோ ஒரு 5 காம்ப்ளெக்ஸஸ் வந்து எழுதியிருக்கேன். ரிமைனிங் காம்ப்ளெக்ஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா ஏஜி, நெக்ஸ்ட் வந்து NH3 twice Cl. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஐபாக் நேம் கொடுக்குறது அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நமக்கு யூனிட் 5ல் ஸோ அந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணால் தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஐபாக் நேம் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு வந்து எது வந்து காம்ப்ளெக்ஸு எது வந்து கவுண்டர் அயான் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் எது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட சேர்த்து அது வந்து காம்ப்ளெக்ஸு. வெளியில் இருக்கிறது வந்து என்னென்னா கவுண்டர் அயான். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா கவுண்டர் அயான். ஓகேவா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸு. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, இன்னொன்று வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸு, இன்னொன்று வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸு. ஸோ வாட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னு என்ன பண்ணணும் நமக்கு இது வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா வெளியில் வந்து என்ன இருக்குன்னா Cl அப்படிங்கிற ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ Cl இருக்கும்போது அதனுடைய சார்ஜ் என்னன்னா Clக்கு வந்து எப்போயுமே என்னது Cl வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டு. ஸோ அது Clக்கு வந்து என்ன சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆனால் மைனஸ் சார்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ
எத்தனை மைனஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ளஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ ப்ளஸ் இருந்தால் என்ன காம்ப்ளெக்ஸ்னால் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. அப்போ அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா அது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆனயானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்னா அது வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன சார்ஜஸ் இருக்குன்னா ஒரே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ இதனால் என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ வெளியில் இருக்கிறது கவுண்டர் அயான். ஸோ இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்னால் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருக்கு நேம் கொடுக்கணும்னா லிகேண்டுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ரூல்ஸ் படி பார்த்துருப்போம். த கேட்டைன் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு ஃபாலோடு பை ஆனியான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வெளியில் இருக்கிறது சிஎல் மைனஸ்னால் என்னது ஆனியான். ஸோ இது வந்து கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா கேட்டையன் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு ஃபாலோடு பை ஆனியான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேட்டையானுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டு தான் அடுத்து யார் கொடுக்கணும், ஆனியானுக்கு வந்து கொடுக்கணும். இங்கே யார் கேட்டையான் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கேட்டையான் காம்ப்ளெக்ஸு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ அந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த லிகாண்டுக்கு வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேட்டையான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு ஃபாலோடு பை ஆனியான். ஸோ அப்போ இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும், லிகாண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த யாருக்கு வரணும் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஸோ இதுதான் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸு. AgNH3 ட்வைஸு இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்து இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? ஸோ இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா லிகாண்டுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே லிகாண்ட் யாருன்னா NH3. லிகாண்ட் யாருன்னா NH3. லிகாண்ட் வந்து NH3. சரியா? ஸோ இந்த லிகாண்டு வந்து என்ன டைப் ஆஃப் லிகாண்டு வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ NH3ங்கிறது வந்து என்னென்னா நியூட்ரல் லிகாண்டு. NH3ங்கிறது என்னென்னா நியூட்ரல் லிகாண்டு. ஓகேவா? ஸோ NH3ங்கிறது என்னென்னா நியூட்ரல் லிகாண்டு. ஓகேவா? ரைட். அந்த NH3 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ப்ரிஃபிக்ஸ் என்ன சேர்க்கணும்னா டை வந்து சேர்க்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ நேம் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு டை. ஏன்னா NH3 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் எழுதிக்கிறோம் டை. இந்த NH3ங்கிற என்ன லிகாண்டுனா நியூட்ரல் லிகாண்டு. அதனுடைய நேம் என்னதுன்னா அமைன். ஸோ அமைன் எழுதும்போது AMMWM போடணும், டை அமைன். ஓகேவா? ஸோ அப்போ டை அமைன் கொடுத்தாச்சு. இப்போ லிகாண்டுக்கு வந்து நேம் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே யார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்? Ag. ஓகேவா? ஏஜினானது சில்வர். ஓகே, ஸோ இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கொடுக்கும்போது இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சுன்னா அஸ் யூஷுவல் அதனுடைய நேம் என்னவோ அதை அப்படியே கொடுத்துலாம். ஓகேவா? சப்போஸ் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்தது அப்படின்னா அது கூட ஏட்டு அல்லது சம் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அது என்ன நேமோ அதை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்குது? கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய அஸ் யூஷுவல் நேம் வந்து சில்வர். ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? சில்வர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரை வந்து ரைட் பண்ணிக்கணும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் நமக்கு என்னது? Ag. இந்த சைடில் எழுதுகிறேன். Ag NH3 ட்வைஸு மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னது? கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் சென்ட்ரல் மெட்டலோட Ag வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ யாருக்கு கண்டுபிடிக்கணுமோ அவங்கள வந்து என்ன எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார்? Ag. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவோம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து லிகாண்டு. யார் லிகாண்டு? NH3 லிகாண்டு. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 2 டைம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நியூட்ரல் லிகாண்டோட வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் 0 போட்டுக்கோங்க. சீக்வல் டு இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன சார்ஜ் இருக்குன்னா ப்ளஸ் சார்ஜ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் +1. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும்.
ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் 1. எப்போயுமே இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நேம் எழுதுனதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ராக்கெட்டுக்குள்ளே ரோமன் லெட்டரில் தான் கண்டிப்பாக எழுதணும். அப்போ சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1. ஸோ ப்ராக்கெட் போட்டு ரோமன் லெட்டரில் 1 அப்படின்னு எழுதிட்டு முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன கொடுத்தோன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நேம் கொடுத்துடும். ஃபஸ்ட்டு வந்து லிகாண்டுக்கு, ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நேமு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் தான் என்னென்னா இவன் எங்கே வரும்னா ஆணையானுக்கு வரணும். ஸோ இப்போ இங்கே ஆணையான் எங்கே வெளியில் இருக்கக்கூடியது ஆணையான் சிஎல். ஸோ ஆணையானை வந்து நம்ம எழுதும்போது, அதாவது நீ சிம்பிளாக யாச்சுன்னா வெளியில் இருக்கிறத வந்து அதனுடைய நேம் என்னவோ அதை அப்படியே எழுதலாம். ஸோ வெளியில் என்ன இருக்குது, சிஎல் இருக்குது. அப்போ சிஎலோட நேம் என்னது, குளோரைடு. ஸோ அப்போ வந்து CHLORIDE. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸோட ஐயூபாக் நேம். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸோட ஐயூபாக் நேமு டைஅமைன் சில்வர் 1 குளோரைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் என்னென்னா COEN ட்வைஸு Cl2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் Cl இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே என்னது அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரு, அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னது காம்ப்ளெக்ஸ், வெளியில் இருக்கிறது கவுண்டர் அயான். இங்கே வந்து கவுண்டர் அயான் யாருன்னா Cl தான் கவுண்டர் அயான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், Clக்கு என்ன சார்ஜ் வரும், ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ Clக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன வரும், ஒரு ப்ளஸ் சார்ஜ் வரும். ஓகேவா? ரைட், +1 இல்லாட்டா ப்ளஸ்ன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இப்போ வந்து கவுண்டர் அயான் வந்து Cl, கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து COEN ட்வைஸு Cl2, மேலே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேலே வந்து என்னது +1. ஸோ இதான் என்னது கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ வந்து இதான் என்னது காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ரூல்ஸ் படி கேட்டயான் நேம்டு ஃபஸ்ட்டு ஃபாலோடு பை ஆனையான். ஸோ இப்போ இங்கே வந்து கேட்டயான் வந்து என்னது காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா லிகாண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கொடுக்கணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லிகாண்டு இருக்குது. என்னெல்லாம் லிகாண்டு அப்படின்னா ENங்கிறது ஒரு லிகாண்டு, அடுத்து CLங்கிறது ஒரு லிகாண்டு. ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே மோர் தென் 1 டைப் ஆஃப் லிகாண்ட், அதாவது மோர் தென் 1 லிகாண்ட் இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம அல்பபெடிக்கல் ஆர்டரில் வந்து என்ன பண்ணணும், அந்த லிகாண்டுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ENோட லிகாண்ட் நேம் வந்து ஈத்தேன் 1,2 டை அமீன். ஓகே, CLோட லிகாண்ட் நேம் வந்து குளோரிடோ. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அல்பபெடிக்கல் ஆர்டர் படி C தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், ஈத்தேன் 1,2 டை அமீன் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், CLோட லிகாண்ட் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னது ENோட லிகாண்ட் நேம் எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இது என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும்னா லிகாண்டு வந்து கொடுக்கணும். ஓகேவா? இங்கே 2 லிகாண்டு இருக்குது, ஒன்று வந்து EN, இன்னொன்று வந்து CL. ஸோ அல்பபெடிக்கல் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வரும்னா குளோரிடோ. ஓகேவா? C தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ இந்த CL வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரிஃபிக்ஸ் வந்து என்னது டை, ப்ரிஃபிக்ஸ் வந்து டை. அப்போது டை குளோரிடோ. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் லிகாண்டாக இருந்ததுன்னா எப்படி முடியும்னா O அப்படின்னு முடியணும், குளோரிடோ அப்படின்னு முடியணும். ஓகேவா? ஸோ அப்போ டை குளோரிடோ கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா EN. ஸோ EN அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஈத்தேன் 1,2 டை அமைன். ஸோ இது வந்து என்ன லிகாண்ட்னா பைடென்டேட் லிகாண்டு. ENங்கிற என்ன லிகாண்ட்னா பைடென்டேட் லிகாண்டு. ஸோ இந்த மாதிரி பைடென்டேட் லிகாண்டு வரும்போது ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து பிஸ்ஸு, ட்ரிஸ்ஸு, டெட்ராக்கிஸ் அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ENங்கிறது பைடென்டேட் லிகாண்டு. EN எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் இருக்கிறதுனால என்ன சேர்க்கணும், நம்ம என்ன சேர்க்கணும், பிஸ் வந்து சேர்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு CL கொடுத்தாச்சு டைக்ளோரிடோ, அடுத்து வந்து என்னது பிஸ். ஏன் வந்து பிஸ் சேர்க்குறோம் அப்படின்னா ENங்கிறது என்னது பைடென்டேட் லிகாண்டு, அது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கிறதுனால பிஸ். ஓகேவா? ஸோ அடுத்து ENோட நேம் என்னது ஈத்தேன் 1,2 டை அமைன். ஓகே, ஸோ இப்போ 2 லிகாண்டுக்குமே நேம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து யார் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார், கோபால்ட்டு. ஸோ அப்போ கோபால்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும்.
ஓகேவா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கணும். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்தால் அதனுடைய நேம் என்னவோ அதை அஸ் யூஷுவல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சிஓட நேமு கோபால்ட். ஓகேவா? ஸோ கோபால்ட்னு எழுதியாச்சு. ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதனுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர் எழுதிக்கலாம். COEN ட்வைஸு, அடுத்து என்னது Cl2, மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ். ஸோ இதுதான் அந்த என்னது கோஆர்டினேஷன் ஸ்பியரை வந்து எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கோபால்ட்டு அதுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம். EN வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ENங்கிறது என்ன லிகாண்டுனா நியூட்ரல் லிகாண்டு. ஸோ அதனால் என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். அடுத்து ப்ளஸ்ஸு Cl இருக்குது. Cl எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 2. Clங்கிறது என்ன லிகாண்டுனா நெகட்டிவ் லிகாண்டு. அதோடய வேல்யூ எதுனா -1. அப்போ என்னது 2 × -1 ஈக்குவல் மேலே கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன இருக்குது, +1 இருக்குது. ஸோ அதனால் +1. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எக்ஸு, இந்த 2 × 0 வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 × -1 என்ன வரும், -2 ஆயிரும். அப்போ x -2 ஈக்குவல் டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் +1 இருக்குது. ஸோ +1. அதுக்கப்புறம் இந்த -2வை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது +2 ஆகும். அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி +1 இருக்குது. அப்போ +1, இந்த -2 இந்த பக்கம் வரும்போது +2 ஆயிரும், +2. அப்போ என்ன ஆயிரும், x = 3. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கோபால்ட்டோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +3. ஸோ எப்போயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரோமன் லெட்டரில் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கோபால்ட் 3 ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனலாக என்னது, ஆனியான் வந்து எங்களுக்கு வெளியில் இருக்குது. வெளியில் இருக்கிறது என்ன பண்ணலாம், அஸ் யூஷுவல் அது நேம் என்னவோ அதை அப்படியே எழுதலாம். வெளியில் இருக்கிறது வந்து Cl. அப்போ அதோட நேம் வந்து குளோரைடு. ஸோ அவ்வளோதான். செகண்ட் காம்ப்ளெக்ஸோட நேம் வந்து டைக்ளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டையமைன் கோபால்ட் 3 குளோரைடு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக வந்து ரைட் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களாக என்ன ஓனாக வந்து நேம் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் கரெக்டாக வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் வந்து கரெக்டாக எழுத முடியும். இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். தேர்டு காம்ப்ளெக்ஸ் வந்து CuNH3 4 டைம்ஸு SO4. ஸோ SO4க்கு சார்ஜ் என்ன வரும்னா, SO4க்கு வந்து சார்ஜஸ் வந்து 2-. அப்போ SO4 மேலே 2- இருந்தால் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன இருக்குன்னா +2 இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எத்தனை ப்ளஸ் சார்ஜ் இருக்கோ அது ஈக்குவலாக என்ன இருக்கணும், மைனஸ் சார்ஜ் இருக்கணும். ஸோ அப்போ SO4 2- வந்தால் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன இருக்கணும், +2 அப்படிங்கிற சார்ஜ் இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் என்னென்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. ஓகேவா? ஸோ ஆனியான் வந்து SO4 தான் இந்த ஆனியான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் கொடுக்கணும், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆனியான் கொடுக்கணும். ஸோ இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும், லிகாண்டுக்கு தான் கொடுக்கணும். இங்கே லிகாண்டு வந்து யார் அப்படின்னா NH3. ஸோ ஆல்ரெடி நம்ம தெரியும் லிகாண்டு வந்து என்னது NH3. NH3யோட நேம் வந்து என்னது அமைன். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே NH3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து டெட்ரா. ஸோ எப்போயும் ஃபஸ்ட் லெட்டரு கேபிட்டலில் ஆரம்பிங்க, டெட்ரா. NH3யோட லிகாண்டோட நேம் வந்து அமைன். WM போடுங்க, டெட்ரா அமைன். ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து எங்கே வரணும் அப்படின்னா இங்கே வரணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்குது, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய நேம் என்னவோ அப்படியே கொடுத்துலாம். சியோட நேம் என்னது காப்பர். ஸோ அப்போ காப்பர். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே சைடில் நான் ரைட் பண்ணுறேன். என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது CuNH3 4 டைம்ஸ் ஸ்கொயர் பேக் மேலே +2. ஓகேவா? ரைட்டு. இங்கே செட்டில்மெண்ட் ஆட்டம் காப்பர். ஸோ அதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து ப்ளஸ்ஸு NH3 4 டைம்ஸ் இருக்குது, அதனால் 4.
NH வந்து நியூட்ரல் லிகாண்ட், அதனோட வேல்யூ 0. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே +2 இருக்குது, அதனால் ஈக்குவல் டு அந்த பக்கம் +2. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு +2. ஸோ காப்பர் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா +2 ஸ்டேட்டில் இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ ஆக்சிடென்ட் ஸ்டேட்டில் எப்போயுமே என்ன பண்ணணும், ரோமன் லெட்டர் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ காப்பர் 2, ஓகேவா. ஸோ வெளியில் என்ன இருக்குது, SO4 இருக்குது. ஸோ SO4ஓட நேம் வந்து சல்ஃபேட், ஓகேவா. அப்போ என்ன எழுதுனா சல்ஃபேட். ஸோ அவ்வளோதான் தேர்டு காம்ப்ளெக்ஸோட ஐயூபாக் நேம், டெட்ராமைன் காப்பர் 2 சல்ஃபேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா CO3 NH3 4 டைம்ஸ், வெளியில் வந்து Cl. ஸோ இதுதான் ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து நம்ம அதாவது என்ன காம்ப்ளெக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா அனயானிக் காம்ப்ளெக்ஸா. வெளியில் இருக்குது கவுண்டர் அயான். ஸோ கவுண்டர் அயான் என்னன்னா Cl இருக்குது, அதுக்கு வந்து என்ன ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ் வரும், ப்ளஸ் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க முடியாது எத்தனை ப்ளஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மைனஸ் இருக்கும். அப்போ ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கும், ஒரு ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே. ஓகே, ஸோ இப்போது கவுண்டர் அயான் வந்து என்னது Cl. காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்னால் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா அது என்ன காம்ப்ளெக்ஸு, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, ஓகேவா. ஸோ இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நேம்டு பை, ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், கேட்டயானுக்கு நேம் கொடுத்து தான் அதுக்கு எங்கே போகணும், அடுத்து ஆனையானுக்கு போகணும். ஸோ கேட்டயானில் ஃபஸ்ட்டு யாருக்கு நேம் கொடுக்கணும், லிகாண்டை கொடுக்கணும். இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. வந்து ஒன்று வந்து என்னது NH3. NH3ங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், என்ன லிகாண்டுனா நியூட்ரல் லிகாண்டு, அதனுடைய நேம் என்னதுன்னா அமைனு, ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா CO இருக்குது, CO3. CO3 அப்படின்னா என்ன லிகாண்டுனா கார்பனேட்டோ, அதோட நேம் என்னது கார்பனேட்டோ, ஓகேவா, ரைட். இப்போ 2 லிகாண்ட் இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு நேம் கொடுக்கணும்னா NH3 தான் நேம் கொடுக்கணும். ஸோ NH3 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து டெட்ரா, ப்ரிஃபிக்ஸ் வந்து டெட்ரா. லிகாண்டோட நேம் வந்து அமைன், டெட்ரா அமைன், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா அடுத்த லிகாண்ட் என்னது CO3. CO3யோட நேம் என்னதுன்னா கார்பனேட்டோ. இப்போ டெட்ரா அமைன் கார்பனேட்டோ, ஓகேவா. ஸோ லிகாண்டுக்கு நேம் கொடுத்தாச்சு. அடுத்து எங்கே வரணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வரணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்குது, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்தால் அவருடைய நேமை அப்படியே எழுதலாம், ஓகேவா. ஸோ அப்போ கோபால்ட். அடுத்து இந்த கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன அப்படின்னா இந்த சைடில் ரைட் பண்ணுறேன். கோபால்ட்டுக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்த லிகாண்டு கார்பனேட்டோ. கார்பனேட்டோ வந்து அதோடைய சார்ஜ் வந்து என்னது, கார்பனேட்டோ வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது, CO3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் அதோடய வேல்யூ வந்து -2 போட்டுக்கலாம். ஸோ அடுத்து NH3 இருக்குது. NH3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. NH3 வந்து நியூட்ரல் லிகாண்ட், அதோட வேல்யூ வந்து 0 ஈக்குவல் டு +1. ஏன்னா ஸ்பியர் மேலே ப்ளஸ் இருக்கிறனால +1, ஓகேவா. அப்போ என்ன வரும், இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது x -2 ஈக்குவல் டு +1. அப்போ அந்த -2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது x ஈக்குவல் டு +1 +2. அப்போ x ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3, ஓகேவா. அப்போ என்ன எழுதணும், கோபால்ட்டு பக்கத்தில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரோமன் லெட்டரில் 3ன்னு எழுதணும், ஓகேவா. அப்போ கோபால்ட்டு 3. அடுத்து வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா, வெளியில் என்ன இருக்குது, ஆனையான். ஸோ ஆனையான் வந்து வெளியில் இருக்கிற எப்போயுமே நம்ம அப்படியே வந்து எழுதிடலாம். வெளியில் எனக்கு Cl, அப்போ அதோட நேம் வந்து குளோரைடு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸ் CrNH3 thrice H2O 3 டைம்ஸ். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் Cl3, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், எது வந்து காம்ப்ளெக்ஸு எது வந்து கவுண்டர் அயன் ஐடென்டிஃபை பண்ணணும். கவுண்டர் அயன் வந்து Cl தான், வெளியில் இருக்கிறது வந்து கவுண்டர் அயன் Cl. ஸோ Cl எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது மேலே என்ன சார்ஜ் வரும்னா +3 வரும். ஸோ இது மேலே 3 - வரும். ஸோ இது மேலே 3 - வந்துச்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே என்ன வரும், 3+ வரும். ஸோ அப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் என்னன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, ஓகே. ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபாலோடு பை ஆனையான். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் கொடுக்கும்போது
ஃபஸ்ட்டு வந்து லிகாண்டு, அதுக்கப்புறம் தான் என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். லிகாண்டு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்டு இருக்குது. ஒன்று வந்து H2O வந்து நியூட்ரல் லிகாண்டு, அதனுடைய நேம் வந்து அக்வா. ஓகே ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன லிகாண்டு இருக்குது அப்படின்னா, அடுத்து வந்து NH3 இருக்குது. NH3யோட நேம் வந்து அதுவும் நியூட்ரல் லிகாண்டு தான், மைன். ஓகே, ஸோ இப்போ 2 லிகாண்டோட நேம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிகாண்டுக்கு நேம் கொடுக்கணும். எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன தான் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏல தான் ஆரம்பிக்குது. அக்வாவும் ஏ தான், அமைனும் ஏ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமைனுக்கு நேம் கொடுத்துருக்கலாம். ஸோ அமைன் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது இங்கே. ஸோ அதனால் அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குதுன்னா ட்ரை. NH3யோட நேம் வந்து அமைன், ட்ரை அமைன். ஓகே, ஸோ அடுத்த லிகாண்டு வந்து H2Oவும் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய நேம் வந்து ட்ரை அக்வா. இப்போ லிகாண்டு நேம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Cr எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குது? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ அதனுடைய அஸ்யூஷுவல் நேம் என்னவோ அதை அப்படியே எழுதலாம். ஸோ Crஓட நேமு குரோமியம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? Cr சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, ப்ளஸ்ஸு NH3 3 டைம்ஸ் இருக்குது. அது வந்து நியூட்ரல் லிகாண்டு, அதோடய வேல்யூ வந்து 0. ப்ளஸ்ஸு H2O 3 டைம்ஸ் இருக்குது, அதோடைய வேல்யூ அதுவும் நியூட்ரல் லிகாண்டு, வேல்யூ 0. ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன இருக்குது? சார்ஜ் வந்து +3. ஓகேவா? அதனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் +3. ரைட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும்? எக்ஸு 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் 3. அப்போ குரோமியம் பக்கத்தில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரோமன் லெட்டரில் 3 போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆனையான் வந்து வெளியில் இருக்குது. Cl வெளியில் இருக்கிறத எப்போயுமே அதனுடைய நேம் என்னவோ, அது எத்தனை டைம் இருந்தாலும் அதனுடைய நேம் என்னவோ அப்படி எழுதிருங்க. ஓகேவா? குளோரைடு. ஸோ ஒரு சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. என்ன மிஸ்டேக்னா Cl வந்து 3 டைம்ஸ் இருக்குது வெளியில். ஸோ அதனால் வெளியில் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணுமா, டை, ட்ரை அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். வெளியில் இருக்கக்கூடிய கவுண்டர் அயான் வந்து அது எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது என்ன மட்டும் பாருங்கள், அதனுடைய நேமை அஸ்யூஷுவல் நேமை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.